அன்பான மேசராசி நேயர்களே, மேசராசிக்கு விரய சனி அதாவது ஏழரை சனி ஆரம்பமாகுது. உங்களுடைய ராசிக்கு 10, 11வது இடங்களுக்கு உரிய சனி பகவான் இப்போது 12வது இடமான விரயஸ்தானத்துக்கு வர்றாரு. இதன் மூலமா உங்களுக்கு ஏழரை சனி தொடங்குது. அதே சமயத்தில் மீன ராசி சனிக்கு நட்பு வீடு அப்படிங்கிறதால அங்கே குருவினுடைய பார்வையும் பதிய இருக்கிறதால நீங்கள் கவனமாக இருக்கிறது ரொம்பவே அவசியம். அலுவலகங்களில் உங்களுடைய திறமை வெளிப்படும். தடைப்பட்ட ஊதிய உயர்வுகள் எல்லாமே கிடைக்கும். இடமாற்றம், பதவி உயர்வுகள் எல்லாமே கைகூடும். இழந்த பெருமைகள் எல்லாமே திரும்ப உங்களுக்கு கிடைக்கும். அதே சமயத்தில் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளில் உங்களுக்கு நிதானம் ரொம்பவே அவசியம் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கணும். உங்களுடைய வீட்டில் எப்பொழுதுமே சுத்தத்தை கடைபிடிக்கணும். இது வரைக்கும் கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல புரிதல் ஏற்படும். கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கணும். குழந்தைகள் இல்லாதவங்களுக்கு இந்த வருடத்தின் இறுதிக்குள்ள புத்திர பாக்கியம் கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் இருக்கும். அதே சமயத்தில் பண தடைகள் எல்லாமே உங்களுக்கு நீங்கி பண வரவு சீராக இருக்கும். ஆனாலும் வரவுக்கு அதிகமான செலவுகள் நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் சுப செலவுகளாக செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்லது. வாரிசுகள் மூலமாக உங்களுக்கு பெருமை சேரும். தன்னிச்சையான முடிவுகளை எடுக்கிறத நீங்கள் எப்பவும் தவிர்த்துக்கணும். முக்கியமான முடிவுகளை எடுக்கும் பொழுது குடும்பம், பெரியவர்கள் மற்றும் தொழிலில் கூட்டாளிகள் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க எல்லார்கிட்டையும் கலந்துக்கிட்டு முடிவுகளை எடுக்கிறது உங்களுக்கு எதிர்காலத்தில் பிரச்சனைகளை தவிர்க்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நரம்பு மற்றும் தூக்கம் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் வரலாம். அதிகாலையில் எழுந்து உடற்பயிற்சி செய்வது, யோகா செய்வது மற்றும் ஆன்மீக வழிபாடுகள் உங்களுக்கு உடலுக்கும் மனதுக்கும் நிம்மதியை கொடுக்கும். இப்போ வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நடந்த நெகட்டிவான விஷயங்கள் எல்லாம் இனி விட்டுருங்க. கடந்த காலகட்டங்களில் திருமணம் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகளும் சிக்கலுமாகவே இருந்திருக்கும். அதிலும் பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் அலைச்சல் இருந்தாலும் எளிமையாக திருமணம் முடியும். ஆனால் ஆண்களுக்கு எத்தனையோ வகையில் காம்ப்ரமைஸ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு பொண்ணு கிடைக்கும். அதையும் தெரிஞ்சவங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க அதை இதையும் சொல்லி திருமணம் நடக்க விடாம கெடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாம ஜாதகத்திலையும் ராகு கேது இருக்கு, செவ்வாய் இருக்கு, சுத்த ஜாதகமா இருக்கு அப்படின்னு நிறையவே காரணங்களை சொல்லி உங்க வாழ்க்கையில விளையாடிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த 2026ஆம் ஆண்டு திருமணத்திற்கு நல்ல நேரம் அப்படின்னே சொல்லலாம். இன்னும் சிலர் காதலிச்சுட்டு இருந்திருப்பீங்க. சில இடங்கள்ல சரியான புரிதல் இல்லாம பிரிஞ்சும் இருந்திருப்பீங்க. அப்படி பிரிஞ்சு இருக்கிறவங்க மீண்டும் ஒன்றாக சேரக்கூடிய வாய்ப்புகள் 100% இருக்கு. எதிர்பார்ப்புகளை குறைச்சிட்டு உண்மையான அன்பை மட்டும் நேசிக்கிறவங்களா இருந்தாங்க அப்படின்னா நிச்சயமா அவங்க உங்களை தேடி வருவாங்க. இதுவரைக்கும் உங்களுடைய காதலுக்கு தடையா இருந்த பெற்றோர்கள் மனசு மாறி உங்களுக்கு சம்மதம் சொல்லக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னா தன்னுடைய வாழ்க்கை துணையை இழந்திருப்பாங்க, அல்லது கணவனையோ அல்லது மனைவியோ பிரிஞ்சு வாழ்ந்துட்டு வரக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அவங்க மீண்டும் சேர்வதற்கும் அல்லது இரண்டாவதாக ஒரு திருமணம் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. உங்களுடைய குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு 48 நாட்கள் தொடர்ச்சியாக நீங்க தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுடைய வேண்டுதல் பலிக்கும். நீண்ட நாளாக நீங்க கனவு கண்டிருந்த வாழ்க்கை உங்களுக்கு பலிக்க போகுது. குடும்பத்துல இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே தீரும். மற்றவர்கள் மனதுல என்ன இருக்குது அப்படின்னு ஈஸியா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தபடி நீங்க செயல்படுவீங்க. இது வரைக்கும் நிறைய கடன்ல தவிச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஒரு கடனுக்கு வட்டி கட்ட இன்னொரு கடனை வாங்கி இருப்பீங்க. உங்ககிட்ட இருக்கக்கூடிய கடன்களை எல்லாம் அடைக்கக்கூடிய யோகம் இனி வரக்கூடிய காலங்கள்ல வரப்போகுது. பிரிந்த காதலர்கள் எல்லாமே மீண்டும் சேருவாங்க. மனசுக்கு பிடிச்ச மாதிரி வேலைகள் கிடைக்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்களை எல்லாமே வாங்குவீங்க. எதிர்பாராத அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்கும். இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா குடும்பத்துல தன்னுடைய வாழ்க்கை துணை முழுசா புரிஞ்சுக்காம உடல் அளவிலையும் மனதளவிலையும் ரொம்பவே கஷ்டத்தை கொடுத்து நிம்மதி இல்லாம ஒரு வாழ்க்கையை ஏனோ தானோ அப்படின்னு வாழ்ந்துட்டு வர மாதிரி இருந்திருக்கும். மார்ச் மாதத்திற்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை முறை மாறும். மனதில் இருந்த மன அழுத்தங்கள் எல்லாமே குறையும். குழந்தைகள் மூலமாக மகிழ்ச்சி கிடைக்கும். குடும்ப உறவுகள் உங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்க. வேண்டுமென்றே உங்களுக்கு தொல்லைகளை கொடுத்து வந்த குடும்ப உறவுகள் தன்னுடைய செயலுக்கு வருத்தம் தெரிவித்து உங்ககிட்ட மன்னிப்பும் கேட்பாங்க. உங்களுடைய வாழ்க்கை துணையின் சில உறவுகளை விட்டு நீங்க பிரிஞ்சிருப்பீங்க. இதற்கு பிறகு உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில யாரும் குறுக்கீடு செய்ய மாட்டாங்க. சில உறவுகளை கையாளும் போது உங்களுக்கு மன உறுதி அதிகமா வேணும். எல்லா இடத்துலையும் எல்லாரையும் அனுசரித்து போகணும் அப்படிங்கிற குணம் உங்களுக்கு இயல்பாகவே இருந்தாலும் சில இடங்கள்ல அவங்க செய்யக்கூடிய தவறுகளை கண்டிக்கிறதுக்கும் அவங்களாகவே அதை திருத்திக்கிறதுக்கும் நீங்க ஒரு காரணமா இனி இருக்க போறீங்க. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்புல சிறந்து விளங்குவாங்க. தானாகவே கத்துக்கிறக்கூடிய ஆர்வம் அதிகரிக்கும். அரசு வேலைகளுக்கு முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வருடத்துல நிச்சயமாக அரசு வேலை கிடைக்கும். புதிய வாகனங்கள், வீடு மற்றும் சொத்துக்களை எல்லாமே வாங்குவீங்க.
தவறான நண்பர்களின் சேர்க்கை மற்றும் பழக்க வழக்கங்கள்ல உங்களுக்கு மாற்றம் ஏற்படும். விளையாட்டுக்கு கூட தப்பான விஷயங்களை நீங்க செய்ய விரும்ப மாட்டீங்க. ஆரோக்கியத்தில் இருந்த நீண்ட கால பிரச்சனைகள் தீர்வதற்கு சரியான சிகிச்சை முறைகளையும் மருந்துகளையும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா சில மாதங்கள்லயே உங்களுடைய உடல்நிலை சீராகும். இதுவெல்லாம் மற்றவங்களுடைய வாழ்க்கையில நடக்கும், எனக்கு நடக்குமா, இதுவரைக்கும் நான் கஷ்டத்தை மட்டும்தான் அனுபவிச்சு வந்திருக்கிறேன், எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம் அப்படின்னு என்னைக்கும் இந்த வாழ்க்கையை வெறுக்காதீங்க, சந்தேகமும் படாதீங்க. இந்த வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயத்தையும் முயற்சி செய்யறவங்க தோத்தாலும் ஜெயிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. எந்தவித முயற்சியும் செய்யாதவங்க தான் தன்னுடைய ஜாதகம் சரியில்லை, தன்னுடைய தலைவிதி இப்படிதான், தனக்கு நல்லதே நடக்காது, மற்றவங்களுக்கு மட்டும்தான் இது நடக்கும், நான் ராசி இல்லாதவன் அப்படின்னு தனக்குத்தானே ஏதாவது ஒரு காரணங்களை சொல்லி வயசையும் காலத்தையும் நேரத்தையும் வீணாக்கிட்டு இருக்கீங்க. எல்லா இடத்துலையும் எல்லாரையும் மாற்றணும் அப்படிங்கிற மனநிலை இல்லாம எது உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையோ அதை நீங்க மாத்திக்கணும் அப்படிங்கிறத நீங்க கவனத்துல வச்சுக்கணும். உங்களுடைய சந்தோஷமான வாழ்க்கை நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள்ல தான் இருக்கு. கடவுளை முழுசா நம்புங்க. கிரக நிலைகள் உங்களுக்கு துணை செய்யும். உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாமே பலிக்கும். இந்த 2026ஆம் ஆண்டுல நீங்களும் சரி, உங்களை சுத்தி இருக்கிறவங்களும் சரி, புதுவிதமான வாழ்க்கைய சந்தோஷமா வாழ போறீங்க. வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு.